ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய கூடாரத்துக்குள் நாம் இருக்கும் வரையில் தீங்கு நம்மை அணுக முடியாது, சத்துரு நம்மை தாக்க முடியாது. கூடாரம் போன்ற நமது சரீரம் நோய்வாய்ப்பட்டு போகலாம். கூடாரம் போல இருந்த நமது பெற்றோர் நம்மை கைவிட்டு விட முடியும். புகலிடம் அளித்த கணவன் தள்ளிவிட்டு போய்விடலாம். ஆதரவளித்த கரங்கள் நடுத்தருவில் நம்மை நெருக்கடியாக நிறுத்திவிட்டு விலகிவிடலாம். எதிர்பாராத நிகழ்வுகள் அலைமோதி ஆதரவு அடைக்கலம் என்று நாம் நம்பியிருந்த அத்தனையும் போய்விடலாம். அனாதைகள் ஆக்கப்பட்ட நம்மை சத்துருவும் லகுவாய் கீழே தள்ளிவிட முயற்சிக்கலாம். தேவ பிள்ளையே, நீங்கள் நம்பியிருந்த கூடாரம் அழிந்துவிட்ட நிலையில் இருக்கிறீர்களா? இதோ நம்பிக்கை தரும் ஜீவ வார்த்தைகள் உங்களுக்காக ஒரு கூடாரம் காத்திருக்கிறது. கோழிக்கூடு அழிந்தாலும் குஞ்சுகளுக்கு கவலை இல்லை. தாய்க்கோழியின் சிட்டைகள் தருகின்ற மறைவும் பாதுகாப்பும் அவைகளுக்கு உண்டு. அதுபோலவே பாதுகாப்பற்ற நிலையில் தத்தளிக்கும் போது இந்த உலகத்தின் கூடாரங்கள் அழிந்து போனாலும் நமது பரம தகப்பன் நமக்கு ஒரு மாறாத கூடாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் தமது கூடாரத்துக்குள் வருகிறவர்களை ஒளித்து வைக்கிறார். சத்துரு அக்கூடாரத்தை நெருங்க முடியாது. ஏற்ற விலையில் நம்மை கண்மலையின் மேல் உயர்த்தி அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாகும்படி மாற்றிவிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த கூடாரத்தை தேடி எங்கேயும் நீங்கள் ஓட தேவையில்லை. உங்கள் முழங்கால்களை முடக்கி தேவ வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதை விசுவாசத்தோடு அபியாசப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு கூடார மறைவின் அனுபவம் நிச்சயம் கிடைக்கும். எனவே கலங்காதேயுங்கள். என்றும் அழியாத நித்திய கூடாரமாகிய கர்த்தருடைய புகலிடத்திற்குள் இப்பொழுதே வந்து சேர்ந்து விடுங்கள். அவர் நம்மை பாதுகாப்பார், மேன்மைப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் அன்பும் நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, சகல நம்பிக்கைகளும் இழந்து போய் கலங்கி நின்ற எங்களுக்கு இந்த நாளில் நீர் தந்த ஆறுதலின் செய்திக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படும் போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் மத்தியிலும் உமது வசனத்தால் பலப்படவும் விசுவாசத்தினால் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் உங்க கிருபையாய் நடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் உங்க கூடார மறைவுக்குள் காத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், கையின் பிரயாசங்கள், பொருளாதாரம், வேலை, தொழில், விவசாயம், வியாபாரத்தில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து மகிழ்ச்சியாக வாழ வழி நடத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து வருகிறவர்களின் மனபாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் நீங்கவும் அவர்கள் நீதியின் கரத்தினால் தாங்கப்படவும் சமாதானத்தால் நிரப்பப்படவும் ஜெபிக்கிறோம். பஞ்சகாலத்திலும் போஷிக்கிற தேவனானவர் கடன் பாரங்களினால் நிறைந்து திகைத்து போயுள்ள குடும்பங்களுக்கு உதவி செய்து அவர்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து கடன்களை கொடுத்து தீர்ப்பதற்கும் சமாதானமாக வாழ்வதற்கும் கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடலோர கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும், போக்குவரத்திலும் தூதலின் காவலும் இயற்கை சீற்றங்களிலிருந்து காக்கப்பட்டு ரட்சிக்கப்படவும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். வியாதிகளினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள பலவீனங்களோடு வாழுகிற அனைவரையும் தேவரீர் தொட்டு சுகமாக்கவும் எல்லா அழிவுக்கும் நீங்களாக்கி காத்து கொள்ளவும் ஜெபிக்கிறோம். குழந்தைக்காக அன்றாடம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்கி கர்ப்பத்தின் கனிகளால் ஆசீர்வதிக்கவும், வாலிப பிள்ளைகள் வாழ்வில் தடைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து குடும்பம் கட்டப்படவும், வேலைக்காக முயற்சிப்போரின் தகுதிக்கேற்ற வேலை தந்து ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பயணம் செய்யும் அனைவரும் பாதுகாப்பாய் பயணம் செய்ய வேண்டிய கிருபைகளை தாங்க. போர் நடைபெறும் நாடுகளில் சமாதான உடன்படிக்கை உண்டாகவும் மக்கள் பாதுகாப்போடு அமைதலாக வாழவும் இரக்கம் செய்யுங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும், ஆளுகிறவர்கள் மக்கள் நலனில் அக்கறையுடன் உண்மையாய் நீதியாய் செயல்படவும், மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி உண்டாகவும் கிளர்ச்சியாளர்கள் மனம் மாறவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.